ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பு கேட்டிருந்தா அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் நம்மளோட ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள இருக்கிறதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் இன்டு ஏ. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இங்க தந்திருக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுல 3 நிரல். அப்ப இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். முதல்ல 2 இருக்கு, அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, இது இருக்கக்கூடிய நிரல் இதை 2 மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸ்ல பெருக்கணும். 12 2 பெருக்குனா 24 அப்படின்னு கிடைக்கும். இனி 0வையும் -7 பெருக்குனா 0 தான். 0க்கு கூட எது பெருக்குனாலும் 0. அப்ப அது எழுதாண்டாம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த மைனஸ் வரும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ், அடுத்த மைனஸ், அடுத்த பிளஸ். அப்ப மைனஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். +4 அப்படின்னு எழுதிருங்க. இனி பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. இப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாமா? மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3ஐயும் 2ஐயும் பெருக்குனா -6 அப்படின்னு கிடைக்கும். இனி நடுவுல மைனஸ். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 7 2 14. அடுத்த பிளஸ் தான் வரும். ஓகே, இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, அதனால 2 எழுதிருங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணணும். இப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -3ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 0னா எழுதாண்டா. இனி நடுவுல மைனஸ் வரும். இந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். 2ஐயும் 12ஐயும் பெருக்குனா 24. இனி இதை சால்வ் பண்ணலாம். 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8. அடுத்த 2 4. இனி இதை 2ஐயும் கூட்டணும். கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டணும். 6ஐயும் 14ஐயும் கூட்டினா 20. இப்போ பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகே, பெருக்கலாமா? 4ஐயும் 20ஐயும் பெருக்குனா 80ன்னு கிடைக்கும். இனி பிளஸ் 2ஐயும் 24ஐயும் பெருக்குனா என்ன கிடைச்சி? 48ன்னு கிடைச்சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ பிளஸ் மதிப்பான 48ஐயும் கூட்டலாம். 8ஐயும் கூட்டினா 16. அப்போ 6 பாக்கி 1. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 5 கூட 4 கூட்டினா 9. அடுத்த -80. இப்போ கழிக்கலாம். 96லேருந்து 80 கழிச்சா 16ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் எழுதிருங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இனிமேல் ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதலாம்? 4 × 4 4 16. அப்போ ரூட்டுக்குள்ள ஒரு வேல்யூ சேமா இருந்துன்னா அதை ஒரு வாட்டி வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா, அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே 3 நிரல் இந்த மாதிரி இருந்தால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னன்னா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். இது மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் எழுதுவோம். 2 -4 இதெல்லாம் எழுதுவோம். இது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா டைரக்டா பெருக்குவோம். சரிங்களா? அதனால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, குறியீடா பார்க்க மறக்கக்கூடாது. இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ்னா எழுதாண்டா. டைரக்டா 24 அப்படின்னு எழுதிருங்க. இங்க மைனஸ்னா குறியீடு எழுதணும். எழுதிக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிடணும். இங்க வந்து என்னது இருக்கு? -20 அப்படின்னு இருக்கு, எழுதிடலாம். இனி வந்து இங்க பிளஸ்னா எழுதாண்டா. இங்க +24 டைரக்டா எடுத்து எழுதிருங்க. இனி இங்க என்னது இருக்கு? மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிருங்க. இங்க -3 இருக்கு. அப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். -4ஐயும் 2ஐயும் பெருக்குனா -8 அப்படின்னு கிடைக்கும். இனி அடுத்த 0வையும் 2ஐயும் பெருக்குனா 0. 0னா அது எழுதாண்டா, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனி இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ்னா குறியீடு எழுதாண்டா. இங்க 12. அப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாமா? மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். 2ஐயும் பெருக்குனா 4ன்னு கிடைக்கும். நடுவுல மைனஸ். அடுத்த இந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இனி 2 4. அப்புறமாட்டு இங்க மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிடணும். இங்க வந்து என்னது இருக்கு? -7 அப்படின்னு இருக்கு. அப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்ப பெருக்கலாம். 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0னா எழுதாண்டா. அப்ப நடுவில் என்ன வரும்? மைனஸ் வரும். அடுத்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 8 எழுதிருங்க. இனி இங்க பிளஸ் தான், பிளஸ்னா எழுதாண்டா. இங்க -2. அப்ப இது இருக்கக்கூடிய நிரல் மறைக்கலாமா? ஓகே, மறைச்சிட்டேன்.
இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 7 28 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 12 2 பெருக்குனா 24. இனி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் எழுதிருங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே 0, அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாமா? ஓகே, இப்போ பெருக்கிறோம் பாருங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்புறமாட்டு 7 14. இனி நடுவில் மைனஸ் வரும். இனி இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 2 6. ஓகே, அடுத்து இங்கே ப்ளஸ்னால் எழுதாண்டா, இங்கே 2, அப்போ நிறை நிரல் மறைங்க. ஓகே, பெருக்கலாம். 2 12 பெருக்குனா 24, நடுவில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 4 12. ஓகே, நீ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ், அதை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். முதல்ல 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 20. அடுத்த இந்த 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 4 4 கூட்டினா 8 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்த 28 24 கழிச்சா 4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ்னால் கழிக்கணும். 14 6 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். இங்கே பெரிய எண் 14, அதோட குறியீடு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. இனி 24 12 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். அடுத்த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? டிரான்ஸ்போஸ்னா என்னது? நிறைய நிரலாக மாற்றணும். இது நிறை, அதை நிரலாக மாற்றிடலாம். அதுக்கு முதல்ல 24 எழுதிருங்க. இனி இந்த 20 அதுக்கு கீழே எழுதணும். இந்த 24 அதுக்கு கீழே. அடுத்த 8 எழுதிருங்க. இந்த 8 அதுக்கு கீழே, இந்த 8 அதுக்கு கீழே. அடுத்த 4 8 அதுக்கு கீழே, 12 அதுக்கு கீழே. இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி பாருங்க, இது எல்லாமே 4ஆம் வாய்ப்பாடுக்கு போகும். அப்போ 4 பொதுவாக வெளியே எடுத்து எழுதிடலாம். 24 எப்படி எழுதலாம்? 6 4 24. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 6 இருக்கும். அதாவது 24 இருக்கக்கூடிய பிளேஸில் 6ன்னு எழுதிருங்க. இனி 8 எப்படி எழுதலாம்? 4 2 8. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 2ன்னு இருக்கும். அப்போ 8 இருக்கக்கூடிய பிளேஸில் 2ன்னு எழுதணும். 4 எப்படி எழுதலாம்? 1 4 4. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 1 அப்படின்னு இருக்கும். 20னா I 4 20. 4 இங்கே இருக்குது, அப்போ 5 உள்ளே எழுதுங்க. இனி 8னா எப்படி எழுதணும்? 2ன்னு எழுதணும். 8னா 2 எழுதிருங்க. 24னா 6 எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 8னா 2ன்னு எழுதணும். 12னா எப்படி? 4 3 12. 4 வெளியே எடுத்தால் பாக்கி 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மதிப்புகளை இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, ஃபார்முலாவை இன்னொருக்கா கூட எடுத்து எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் இன்டு ஏ. இதோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இன்டு இனி அட்ஜாயிண்ட் இன்டு அட்ஜாயிண்ட் ஏ, இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 இன்டு 6 2 1 5 2 2 6 2 3. ஓகே, இப்போ இந்த நாளும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஐயும் இதையும் பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 6 2 1 5 2 2 6 2 3. அப்போ இதுதான் ஏயோட மதிப்பு. இவ்வளோ இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.